உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குத்தப்பட்டு விடுவார். இமாம் புகாரி இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார். அப்பொழுது தனது மகன் இப்னு உமரை அழைப்பார்கள். சொல்வார்கள், நீ ஆயிஷாவிடத்தில் செல்லுங்கள், நமது தாய் ஆயிஷாவிடத்தில் செல்லுங்கள். வலா தகூலு அமீரல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் என்று நீ சொல்லாதே. உமர் இப்னு கத்தாப், எனது வாப்பா உமர் உங்களிடத்தில் அனுப்பினார் என்று நீ போய் சொல். போய் சொல்ல வேண்டும், உம்மா உமர் அனுமதி கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கரும் எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்களோ அந்த இடத்தில் தானும் அடங்குவதற்கு உமர் அனுமதி கேட்டார் என்ற இந்த செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு ஆயிஷாவிடத்தில் சொல்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு இமாம் புகாரி சொல்லி அழுவார்கள். எனது கணவர் அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், எனது வாப்பா அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இவர்களுக்கு மத்தியில் கணவன் வாப்பா இந்த இரண்டு நபர்களுமே இந்த உம்மத்தினுடைய சிறந்த மாவீரர்கள். இவர்களுக்கு மத்தியில் நான் அடக்கம் செய்ய வேண்டும் என்றுதான் எனக்காக வேண்டித்தான் அந்த இடத்தை நான் தேர்வு செய்திருந்தேன். ஆனால் என்னை விட உமரைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வார்த்தையிலும் முன்னிலைப்படுத்தினார்கள். உமருக்கு நான் அந்த இடத்தை கொடுத்து விட்டேன் என்பதாக. இன்றைக்கும் நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால் முதலில் அல்லாஹ்வின் தூதர், அடுத்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு, அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ற மூன்று நபர்களும் அந்த மதீனாவினுடைய பள்ளிவாசலினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வீட்டில்தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்.